அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். தொடர்ந்து நாம் சூப்பர் ஹேர் வகுப்புல இன்னைக்கு 23வது தினத்துக்கு வந்திருக்கோம். நமக்கு இன்னும் இந்த வகுப்பு முடிஞ்சு அடுத்த வகுப்பு துவங்குறதுக்கு ஒரு மாத காலம் இடைவெளி இருக்கு. ஸோ இந்த ஒரு மாத கால இடைவெளிக்குள்ள உங்களுக்கு அந்த சைடு நான் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும். ஜாமக்கோல் பிரசங்கத்தை முடிச்சுட்டு ஒரு சில சங்கதிகள் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு இன்னும் இந்த வகுப்பு இல்லாமல் 7 தினங்கள் இருக்கு. இந்த வாரம் முழுசா எடுத்துருவோம். கடந்த வாரம் கூட அந்த தீபாவளியை ஒட்டி வரனால அடுத்த வகுப்புக்குள்ள இடைவெளியை பார்த்துட்டு சரி கொஞ்சம் மெதுவா போவோம் அப்படின்னு இது பண்ணோம். சரி, இந்த அற்புதமான இனிய நேரத்தில் எல்லாரும் உங்களுடைய தாய் தந்தையை மனதில் நினைச்சு அம்மா அப்பா என்னை ஆசீர்வதிங்கள் சொல்லி உள்ளமாற மனமாற ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய குலதெய்வம் முஸ்தெய்வம் அது எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி, அத்தனை தெய்வங்களோட பேரை மனசுல நினைச்சு ஆத்மார்த்தமா பரிபூரணமா ஒரு பிரேயர் பண்ணுங்க. எல்லாம் இறைவன் உங்களுக்கு இந்த கலையை எளிய முறையில் புரிய வைக்கணும்னு சொல்லி நானும் என்னுடைய குலதெய்வ முஸ்தெய்வங்களை வழிபாடு செய்கிறேன். இதுவரை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பேரை மனதில் நினைச்சு அவங்க பேரை மனசுல உச்சரிச்சு குருவே சரணம் சொல்லி குரு வணக்கம் சொல்லிங்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஏகம் அநேகம் அமோகம் ஆனதினம் உந்தரங்கட்டும் எல்லாம் வல்லவரே ஆண்டவனே முழு முதற் கடவுளே அப்பனே நாயகனே போற்றி போற்றி. வணக்கம். சுக்கிரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மனைவிகளுக்கு காலையில ஒரு திருமணமான மணமக்களுடைய ஜாதகத்தை நாம் கொடுத்திருந்தோம். இந்த ஜாதகத்தை இப்ப நான் திரையில காட்டுறேன். இது அந்த ஆண் ஜாதகம், அதாவது அந்த மணமகனுடைய ஜாதகம். இது கப்புள்ஸ்ல பேர்ஸ்ல ஆண் ஜாதகம். இது இவர் பிறந்திருக்கக்கூடிய தேதி அப்படின்னு பார்த்தோம்னா 21/11/1994 வருடத்துல இவர் பிறந்திருக்கார். பிறந்தது பாருங்க 21/11/1994 அதிகாலை 5:12 அளவிலே சென்னையிலே பிறந்த ஒரு ஆண் ஜாதகத்தை நாம் இன்றைய தினம் ஆய்வுக்காக முன்னெடுத்துள்ளோம். இவருடைய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் பாருங்க எங்க இருக்காரு அப்படின்னா மிதுனத்துல இருக்காரு. அப்போ மிதுனம் அப்படின்னு சொல்ல நமக்கு என்ன ஞாபகம் வந்துடும்னா மிருகசிருஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரம் இருக்கு. அப்போ நவாம்சத்துல போய் சந்திரனை பார்த்தோம்னா மிருகசிரிடம் 4ஆம் பாதத்துல சந்திரன் நிற்கிறார். ஸோ இந்த ஜாதகர் பிறந்து இருக்கக்கூடிய ராசி மிதுனம், அவருடைய நட்சத்திரம் மிருகசிரிஷம் 4ஆம் பாதம். இவர் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா துலா லக்னத்துல இவர் பிறந்திருக்கிறார். சரி, துலா லக்னம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாவே நமக்கு அந்த லக்னம் பாருங்க ஒரு சரலக்னங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணுங்க. அப்போ சரலக்னத்துக்கு பாரகாதிபதி யாரு அப்படின்னா 11 கூடிய அந்த சூரியன் பாரகாதிபதியா வருவார். லக்னாதிபதி ஆன அந்த சுக்கிரனே அஷ்டமாதிபதியா வந்துடுவார். இந்த லக்னத்துக்கு வரக்கூடாத வேண்டாத ஆகாத தசான்னா குரு தசைங்க, குரு புத்திங்க. ஏன்னா அவர் 6ஆம் அதிபதியா வந்துடுறார். அடுத்து இந்த லக்னத்திற்கு 11 கூடையவன், அதாவது 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய விரையாதிபதி புதன். இது சரலக்னமாக இருப்பதால் 2 7 செவ்வாய் மாரகாலா வந்துடுறார். இங்கே ஒரு முறை நான் பாகையை சொல்லிடுறேன். ஏன்னா கிரகங்கள் நிறைய நெருக்கமா இருக்கப்ப நாம் அந்த பாகையை தெரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு முறை கிரக அடைவுகளை சொல்லி கூடுதலாக பாகையும் சொல்லி விடுகிறேன். லக்னம் சரலக்னமான துலா லக்னம் என்று சொன்னேன். இங்கே லக்னத்திலே சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். அவரோடு கூடி ராகுவும் புதனும் அமர்ந்திருக்கிறார். புதன் லக்னபாவகத்தில் ஏறும் பொழுது அவர் திக்கு பலம் அடைவார் என்பது நாம் அறிந்தது. ஸோ அதே நேரம் பார்த்தோம்னா அந்த ராகுவோட உட்கார்ந்துருக்காருன்னா நம்ம ராகுவோட பாகை என்னன்னு பார்த்துடணும். இங்க ராகு பார்த்தீங்கன்னா 20 பாகையில உட்கார்ந்துருக்காருங்க. 20 பாகை, அதாவது அவருடைய மிகச்சரியான பாகைன்னு பார்த்தோம்னா 20 டிகிரி 9 கலையில உட்கார்ந்துருக்காரு.
அப்போ இந்த ராகு தன்னை நெருங்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் கிரகணம் செய்யும் அப்படின்னா அந்த கிரகணத்தோட அளவு 13 டிகிரி 20 கலையில ஏதாவது கிரகம் வந்தா அந்த கிரகத்தை கிரகணம் செய்யும். சரி, இப்பொழுது அருகில் இருக்கக்கூடிய புதன் நல்ல நிலையில் இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா புதன் 21 பாகையில இருக்கார். ஆனா ராகு பாத்தீங்கன்னா 20 பாகையில சம்திங்ல இருக்கார். சோ புதன் கிரகணம். சரி, லக்னாதிபதியான சுக்கிரன் என்ன நிலையில இருக்கிறார்னா அவர் 8 டிகிரில இருக்கார். சார் 20 8 9 வச்சுக்கோ, வரும் 9 டிகிரின்னு வச்சுக்கோ. அப்போ 9னா 20ல 9 போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 11 பாகை தான் வருது. ஸோ அப்ப இடைவெளி எவ்வளவு இருக்கணும்? 12 டிகிரி 13 டிகிரி 20 கலை இருக்கணும். ஸோ சுக்கிரன் கூட ஆல்சோ கிரகணம் ஆயிருக்கார். கூடுதலாக இந்த ராகு பாருங்க, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய குரு பாருங்க 2 பாகையில் இருக்கார். அப்ப இந்த 30 பாகை கொண்ட அந்த துலா ராசியிலே இந்த ராகு 20 பாகையில இருக்காருன்னா அப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 10 துலாத்துல வந்துருது. அந்த பக்கம் குரு பாருங்க 2 டிகிரி சம்திங் தான் இருக்காரு. சோ குரு ஆல்சோ கிரகணம். அடுத்து சூரியன் ஏதாவது கிரகணம் ஆயிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஒரு 10 2 12 13க்கு மேல அவர் போயிட்டார். ஸோ 4 டிகிரி வித்தியாசத்துல இருக்கார். ஸோ 4ங்கிறப்ப 14 டிகிரி சம்திங் வந்துட்டார். ஸோ நாம் சொல்லக்கூடிய அந்த பாகை 13 டிகிரி 20 கலை. அப்போ இந்த ஜாதகத்தை மேம்போக்காக பார்த்தோமே ஆனால் லக்னத்தில் சுக்கிரன் ஆட்சியாகவும் லக்னத்திலே புதன் திக்பலமாகவும் இருந்தாலும் கூட ராகுடைய கிரகணம் என்பது பாகையின் அடிப்படையில் மட்டும்தான் நாம் உணர முடியும். நாம் கிரக அடைகளை சொல்லுகிறோம். ஜாதகர் பிறந்து இருக்கக்கூடிய லக்னம் துலா லக்னம், சர லக்னம். இங்கே லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சியாக இருக்கிறார். இங்கே புதன் திக்குபலம், கூடுதலாக ராகு லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார். சூரியன் குரு இருவரும் 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அதே நேரம் இந்த சூரியன் தன்னை நெருங்கக்கூடிய கிரகங்களை அஸ்தங்கம் செய்யும். குருக்கு எத்தனை பாகனா 11 பாகல அஸ்தங்கம். சோ ஆனா இவர் ரொம்ப நெருங்கி இருக்காரு. இவர்களுக்கு இருவருக்கும் இடையே உள்ள இடைவெளி 2 பாகையா இருக்கனால குரு இந்த பக்கம் ராகுகிட்டையும் கிரகணமாயி சூரியன்கிட்டையும் அஸ்தங்கமாயிருக்கார். சரி, கிரக அடைவுகளை சொல்வோம். 5லே சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார். 7லே கேது, 9லே சந்திரன், 10ஆம் இடத்திலே செவ்வாய் திக்கு பலமாக நீச்சமாக இருந்தாலும் கூட மற்றொரு கோணத்திலே அவர் குருவின் பார்வையை பெற்று 10ஆம் இடத்திலே அவர் திக்குபலமாக இருக்கிறார். சரி, நாம் ஜாதகருடைய குணத்தை பார்ப்போம். எப்பவும் எந்த ஒரு ஜாதகத்தை பார்த்தாலும் சரிங்க, நாம முதல்ல பார்வையை குறிச்சிடணுங்க. பார்வையை குறிக்காம போனோம்னா போச்சுங்க. என்னதான் கிரகணம் அடைஞ்சிருந்தாலும் அஸ்தங்கமா இருந்தாலும் பார்வை உண்டுங்க. நான் பழைய காணொலி ஒன்று ஸ்டார் அகாடமியில் வந்து கூட அதில் கேட்டிருந்தாங்க. ஓராண்டோ ஒன்றரை வருடம் நினைக்கிறேன், இல்லை 1 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். நாங்கள் எதுவுமே நிகழ்ச்சி இப்போ கொடுக்கல. ஒரு ஆண்டுக்கு முன்னாடி போட்டது. அதில் கூட ஒருத்தர் கேட்டிருப்பாரு, அந்த ஒரு அம்மையார் கேட்டிருப்பாரு, 6ஆம் வீட்லேயோ 8ஆம் வீட்லேயோ குரு மறைஞ்சிருந்தா பார்வை உண்டான்னு கேட்பாங்க. நான் கேட்குறேன் ஒரு கேள்வி, இன்னைக்கு குருவுக்கு பார்வை உண்டா அப்படின்னு கேட்டா குரு கடகமனையிலே உச்சத்தில் இருக்காரு, நிச்சயமா பார்வை உண்டுன்னு சொல்லுவீங்க. ஒரு குழந்தை தனுசு லக்னத்துல பிறக்குன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் லக்னங்கிறது ஒண்ணு வருது. லக்னம்ங்கிறது வந்தனால தான் 8ஆம் வீட்டுல குரு மறைகிறாரு, உச்சமாகிறாரு. அப்போ இந்த மறைந்த இடத்துல கூட பார்வை உண்டுன்னு எடுத்துக்கணும். அஸ்தங்கமானாலும் பார்வை உண்டு, கிரகணமானாலும் பார்வை உண்டுங்க. சரிங்களா? சரி, இப்பொழுது நாம் கிரக பார்வைகளை குறித்துக் கொள்வோம். லக்னத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை அப்படி பாக்குறாரு. கேது திருமண தடையை கொடுக்கக்கூடியவர். அப்போ சுக்கிரன் பார்க்கிறார், ஒரு சுபர் பார்க்கிறார். அப்படிங்கிறப்ப அந்த கேது பெரிய அளவுக்கு திருமண தடையை கொடுத்துட மாட்டார். சரி, லக்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த புதன் 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அதே நேரம் குரு பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டில இருந்து 6, 8, 10 பார்க்கிறார். அடுத்தபடியாக சூரியன் பாருங்க 2ஆம் வீட்டில இருந்து 8ஆம் வீட்டை பார்க்கிறார். சனி பகவான் பாருங்க 5ல இருந்து 7, 11, 2. சந்திரன் பாருங்க 9ஆம் வீட்டில் அமர்ந்து 3ஆம் பாவத்தை பார்க்கிறார். இந்த சந்திரனும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணபட்ச திருதியை திதி, அதாவது முழுமதி தாண்டி, அதாவது பௌர்ணமி தாண்டி 3வது தினம் அந்த சந்திரன் பெருசா தேஞ்சிட மாட்டார்.
ஸோ திருதியை திதி சந்திரனாக அவர் இருக்கிறார். அவரு 3ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. அடுத்து செவ்வாய் 10ஆம் வீட்டுல இருந்து லக்னத்தையும் 4ஆம் வீட்டையும் 5ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்கிறார். இங்க பாவகத்துல பார்த்தோம்னா 5ல சனி வந்து 5ஆம் பாவத்துக்கு எடுக்கிறார். 5ஆம் வீட்டை செவ்வாய் பாவத்துக்கு எடுக்கிறார். இந்த மார்ஸ் அண்ட் சாட்டர்ன் இந்த இருவரும் குறிப்பாக ஏதேனும் ஒரு பாவகத்தை தொடர்பு கொண்டால் அந்த பாவகம் சற்று நெளிவுறும். கூடுதலாக அந்த பாவகத்திற்குரிய காரகர் நல்லா இருந்துட்டாருன்னா அந்த பாவகம் குறித்த விஷயங்கள் ரொம்ப ஈஸியா எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாம கிடைச்சிடும். இங்க 5ஆம் பாவகம் வலுக்குண்டிருக்கு. சரி, இப்ப நாம ஜாதக பலனை சொல்லணும் சார். இப்ப ஜாதக பலனை சொல்லணும்னா நாம முதல்ல அவருடைய குணத்தை பார்க்கணும். இங்க அவருக்கு என்ன மெரிட் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்லணும். அப்போ நாம என்னதான் லக்னாதிபதி சுக்கிரன் ஆட்சியா இருந்து ராகுபடியில இருந்தாலும் கூட, குரு கிரகணமாயிருந்தாலும் கூட, இவருக்கு அதாவது நமக்கு அந்த சுக்கிரனுக்கு குரு கொஞ்சம் ஒளிய கொடுக்கிறார். அந்த கிரகணத்தோட வலிமை கொஞ்சம் குறையும். 2 பேரும் இருட்டுல இருக்காங்க. 2 பேரும் இருட்டுல இருக்கவங்க இருவரும் சுபராக இருக்கிறப்ப பார்த்தோம்னா அவங்களோட முழு பாதிப்பு என்பது குறையும். குறிப்பாக ராகுவால் கிரகணம் அடைந்த கிரகம் மிக சரியாக 7 பாகைக்குள் இருந்தால், அதாவது ஒரு நட்சத்திரத்தின் அளவு 13 டிகிரி 20 கலை, சரி நான் 14 கூட வச்சுக்குவோம், அதுல பாதி எவ்வளவு 7 பாகைக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட காரகத்துவம் சுத்தமா நலிவுட்டுரும். இங்க 10 டிகிரில இருக்கு. ஸோ விடுதலாகி வெளியில வந்துகிட்டு இருக்கு. சரி, இங்கே லக்னத்திலே சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார், புதன் திக்பலமா இருக்கார். இப்ப நம்ம கேரக்டரை சொல்லணும். லக்னத்துல அமர்ந்திருக்க கூடிய கிரகம் ஜாதகரோட குணத்தை தீர்மானம் செய்யும். லக்னத்துல புதன் திக்பலம், அப்ப பாத்தீங்கன்னா ஜாதகர் நல்ல சமயோஜித புத்தி உடையவராக இருப்பார். லக்னத்துல சுக்கிரன் ஆட்சி, இப்ப என்ன சொல்லலாம், ஜாதகரை பத்தி யாரும் கவலைப்பட தேவையில்லை, சுதந்திரமாக செயல்படக்கூடியவராக இருப்பார், தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடியவராக இருப்பார். அதே நேரம் லக்னத்துல ராகு இருக்கனால அந்த ராகு எல்லா விஷயங்களையும் கொடுத்துருவார். ஏன்னா ராகு திசையும் சூப்பரா இருக்கும், ராகு திசையும் பிரம்மாண்டமா தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜாதகருடைய லக்னத்தை செவ்வாய் பார்க்கிறார். அப்ப கொஞ்சம் அவசர குணம் தவிர்த்துக்கணுங்க. எதுலையும் அவசர முடிவுகள் தவிர்த்துக்கணும். இருந்தாலும் லக்னத்துல சுக்கிரன் இருக்கனால ரொம்ப நாகரீகமா வாழக்கூடியவராக இருப்பார், நல்ல சமயோஜித புத்தி உடையவராக இருப்பார், தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடியவராக இருப்பார். குருவோட ஒளி பாருங்க, குரு 2ஆம் பாவகத்தில் இருந்தாலும் கூட அவருடைய ஒளி எங்க படுது, மிகப்பெரிய சுவர் அல்லவா. அப்போ இந்த கிரகணம் அவரும் கிரகணத்துக்குள்ள இருக்காருதான். இந்த கிரகணத்தை இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு ஒளி மிகுதியா வர்றப்ப அந்த இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த ராகுவோட இருட்டை மீறி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வெளிச்சம் இருக்க அளவுக்கு இருக்கும். ஆனால் இங்க குரு மிகவும் பாதிக்கப்படுகிறார். காரணம் அவர் ராகுவோட பிடியில இருக்காரு, சுக்கிரனோட இணைவு ஒரு பக்கம் வருது அப்படின்னு அவரை காப்பாத்தலாம்னு பார்த்தாலும் குரு பாருங்க அஸ்தங்க வேற அடைஞ்சிருக்கார். சரி, நாம் குணத்தை சொன்னோம். இங்கே இவருடைய குடும்ப வாழ்க்கை பற்றி பார்க்கும் பொழுது அதற்கு முன்னர் இவருடைய துறை என்ன துறையாக இருக்கும் என்று நான் கேள்வியை உங்கள் மத்தியிலே எழுப்பியிருந்தேன். அந்த சகோதரி பேர் மறந்துட்டேன், 2 பேர் சொன்னாங்க, அவங்க பேரு என்ன பேரு எழுதாம விட்டுட்டேன். சசிகலா வேலுமணி சார். சசிகலா வேலுமணி, மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எடுப்புல சொன்னாங்க ஐடி ஜாப் சார், கம்ப்யூட்டர் சார். நாங்க அடுத்து 5ஆம் பாவம் குறித்து கேட்கும்போது இன்னொரு அம்மையார் கேட்டாங்க, அவங்க பேர் மறந்துட்டேன், அவங்க பேர் என்னங்க, இந்த குரூப்ல இருக்கலான்னு கேட்டேன். ஜெயந்தி சார். ஜெயந்தி மேடம், இருவருக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நாம் மிக எளிமையாகத்தான், இப்ப நானாச்சும் ஜாதகத்தை கணிச்சுட்டேன், பார்த்துட்டேன், சொல்லிட்டு அப்படிங்கிறதுல வருது. ஏன்னா இது மேம்போக்கா பாக்குறப்ப இந்த லக்னாதிபதி மட்டும் கிரகணம் அடையாமல் இருந்திருந்தால் இவர் மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் நடக்கிற தசையை பார்க்கணும், கூடுதலா 7 சனி அசமிச்சு நடந்துச்சா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணுங்க. இவருக்கு பலம் பெற்ற கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரே நிமிஷம்,
சந்திரன் பாருங்கள் திருதியை திதி சந்திரனா இருக்கார். அப்ப அவரை தேர்ந்தெடுக்கிற இடத்துல நம்ம வைக்கவே வேண்டாம். அடுத்து இயற்கை சுவரான குரு. அப்ப குருவோட இணைவுல யார் வரா? சூரியன் வந்துடுறார். அப்ப சூரியனை எடுத்து நம்ம எழுதிடணும். அதுக்கடுத்து குருவோட பார்வையில செவ்வாயும் வரார், அவரையும் எடுத்து எழுதிடுவோம். இருந்தாலும் குரு 2 டிகிரில இருக்காரு. செவ்வாய்க்கு அப்படி ஒன்றும் குருவோட ஒளி பரிபூர்ணமா கிடைச்சிடாது. ஏன்னா செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 29 பாகை சம்திங் போயிட்டாரு. ரொம்ப எக்ஸாக்டா வச்சோம்னா ஒரு 15 டிகிரி அப்படின்னா 2ல இருந்து 15 அப்படின்னா 17 டிகிரி வரைக்கும் அவரோட ஒளி கிடைக்குது. 29ல இருக்க இருக்கட்டும், இருந்தாலும் அவரை எடுத்து அளிக்கும். அடுத்து தனித்துவமாக புதன் பாருங்க திக்குபலமா இருக்காரு. சரி, இப்ப நம்ம புதனை எழுதிட்டோம். 3 பேரை செலக்ட் பண்ணிட்டோம். இப்ப 3 பேருக்கும் மார்க் போடணும். சூரியன் குருவோடு கூடி இருக்கிறார், ஒரு முழு மார்க். அந்த சூரியன் அம்சத்துல என்ன பலத்துல இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, அம்சத்துல பாருங்க அவர் ஆட்சி பெறக்கூடிய நிலையில இருக்கார். அப்போ 1.5 மார்க் போட்டுடலாம். சூரியனுக்கு குருவோடு கூடி குருவை அஸ்தங்கம் செய்து அதே நேரம் அம்சத்தில் ஆட்சியாக இருக்கிறார், 1.5 மார்க். அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் திக்பலமா இருக்கார், ஒரு 1/2 மார்க் போட்டுக்கலாம். அடுத்து குருவோட பார்வையில் இருக்கார், இன்னொரு 1/2 மார்க் போட்டுக்கலாம். நவாம்சத்துல எதுவும் பலமா இருக்காருன்னா சுபர் வீட்டுல இருக்கார். நவாம்சத்துல சுபரோட வீட்டுல இருக்கார். ஆயில்யம் புதனோட நட்சத்திரங்கள் புஷ்கர நவாம்சத்துல வராது. சோ புதனுக்கு செவ்வாய்க்கு நாம 1.5 மார்க் போட்டோம். அடுத்து புதன் பாருங்க சுக்கிரனோட கூடி இருக்கார், ஒரு முழு மதிப்பெண் கொடுத்து விட்டோம். கூடுதலாக அந்த புதன் திக்குபலமா இருக்கார். இப்ப 3 பேருமே 1.5 மார்க் வாங்கிட்டாங்க. 3 பேர் 1.5 மார்க். இப்ப நாம என்ன சொல்லலாம்? இவரோட வருஷத்தை போய் பார்க்கணும். காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானம். இவர் 1994 90 கிட்ட வந்துட்டாரு. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லணும்? செவ்வாயோட தொடர்பு இன்ஜினியரிங் ஃபீல்டு, அறிவியல் தொடர்பு, அடுத்து கம்ப்யூட்டர் தொடர்பு, ஐடி, கடைநிலை மருத்துவம், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், பிபிஏ, எம்பிஏ, டீச்சிங், மார்க்கெட்டிங், ஐடி ஜாப் அப்படின்னு சொல்லிட்டோம்னா மிகச்சரியா வந்துடும். இவருக்கு தொடர்புகள்னு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு லக்னத்துல 2ஆம் வீட்டுல சூரியன் குரு, அதே நேரம் சனி பகவான் 2ஆம் வீட்டை தொடர்பு கொள்றார். 10ல செவ்வாய் குருவும் தொடர்பு கொள்றாங்க. ராசிப்படி செவ்வாய் குரு தொடர்பு கொள்றார். இங்கப்பா அதிக தொடர்புல செவ்வாய் வர்றார். செவ்வாய் வர்றதுனால மருத்துவம்னு எடுக்கலாம். ஆனா இந்த லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரி, இவர் படிக்கிறப்ப என்ன தசை நடந்துச்சுங்க அப்படின்னு நம்ம போய் பார்க்கணும். இவர் 1994, அப்ப நம்ம 20 வருஷம் பின்னாடி போயிடணும். 94, 2004, 2014, இப்போ 2012க்கு போயிடணுங்க. ஸோ 2012க்கு போயிடுவோம். சீன் இப்போ மாத்துறேன். 2012க்கு வந்துடுவோம். 2012 அப்படின்னு வந்துட்டோம். 2012ல இவருக்கு என்ன தசா நடந்துச்சு அப்படின்னு நம்ம போய் பார்க்கணுங்க. அந்த தசாநாதன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவருக்கு பாருங்க ராகு திசையில சந்திர புத்தி நடக்குதுங்க. ஸோ ராகு தசை நல்ல தசையானா லக்னாதிபதி திசைங்க. இந்த ராகு என்ன பண்ணுவாரு? சுக்கிரனை போல செயல்படுவாரு. அப்ப என்ன பண்ணுவாரு? சுக்கிர தசை மாதிரி தான் அந்த ராகு தசை. அப்போ இளமையில தான் நினைச்சதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த வகையில அந்த சுக்கிரனோட கூடி இருக்கக்கூடிய அந்த புதனுடைய காரகத்துவ படிப்புக்கு ஒரு போனார். he is eligible to do not only computer science but also medical related and BBA, MBA, and he is eligible person. அதிக முயற்சி எடுத்தா தான் அரசு பணி. ஏன்னா சனி சிம்மராசியை தொடர்பு கொள்கிறார். சரி, ஆனாலும் இவர் அரசாங்க தொடர்புக்கு போகக்கூடிய ரொம்ப சிரமப்பட்டா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இங்கே எடுத்த எடுப்புல இவர் கம்ப்யூட்டர் என்று சொன்ன அந்த சகோதரிக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல யாருக்கு அது சந்தேகம் இருக்கா? 3 கிரகம் தாங்க எடுத்தோம். 3 கிரகம் எடுத்தோங்க. அந்த 3 கிரகத்தோட தொழிலை சொன்னா போதுங்க. 3 கிரகத்தோட தொழிலை சொன்னா போதும். ஏன்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க. படிக்கிற காலம் என்ன தசானாச்சு? ராகு தசை. ராகு யாரை போல செயல்படுவார்? சுக்கிரனை போல செயல்படுவார். ராகு தான் அமர்ந்த வீட்டின் அதிபதி போலவும் தன்னோடு இணைந்த கிரகத்தையும், அப்பனா என்ன புதன் தசை தான் அது ஒரு கலப்பா வருது. சுக்கிர தசை போல இருக்கும், புதன் தசை போல இருக்கும், குருவோட தசை போல கூட இருக்கும். ஸோ ஒரு கலப்பு தசையா வருது. ஸோ இதுல பலவானான அந்த புதனோட தசை நடப்பது போலத்தான் அதுவும்
சுக்கிரதசை போலதான். ஏன்னா ராகு தான் அமர்ந்த வீட்டின் அதிபதி போலவும், தன்னோடு இணைந்த கிரகத்தை போலவும், தன்னை பார்த்த கிரகத்தை போலவும், தான் வாங்கிய சாரநாதனை போல செயல்படுவார். இங்க ராகு பாத்தீங்கன்னா அவரு துளாராசி பாருங்க, மிருகசிருஷம், மன்னிக்கணும், சித்திரை, சுவாதி, விசாகம் 1ஆம் பாகத்தில் இருக்கார் ராகு. சரி, இவர் புதனுடைய துறைகள்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற துறைக்குள்ள போனார். இதில் யாருக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? சார், முதன்மை பலத்தை நம்ம ரொம்ப எளிமையா கொடுத்துருக்கோம். 3 கிரகம் தான். அதுல செவ்வாய் பாகை அடிப்படையில் ரொம்ப பலபா இல்ல. அவரு நல்லா புரிஞ்சுங்க, 3 மாப்பிள்ள நிக்கிறான். 3 மாப்பிள்ள நிக்கிறான். சூரியனை தான் குறை சொல்லணும். சூரியன் நல்லா தான் நிக்கிறாரு. ஆனா சனி பார்த்துட்டாரு. இந்த நைட் ஆனா இந்த ஜாதகரை சொல்லவில்லை, சூரியனை சொல்லி. சூரியன் சனி பார்ல இருக்காரு. ஒரு டிமெரிட், சனி பார்த்த சூரியன்யா அப்படின்னு நம்ம டிமெரிட். சரி, அடுத்து செவ்வாய் சுக்கிரனையும் புதனையும் தொடர்பு கொள்றாரு. ஸோ இப்படி பாக்குறப்ப சூரியனா புதனா அப்படின்னா, இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா அவரு ஸ்தானபலத்தை இழந்துட்டு தான் திக்பலமாயி அதுக்கப்புறம் குருபார்ல வர்றாருங்க. அவர் ஸ்தானபலத்தை இழந்திருக்கார். ரைட்டுங்களா? செவ்வாய் அப்படி கோல்டு மாதிரி பலன்னு இருக்கணும். இங்கே பாவகிரகமான அந்த செவ்வாய் நேரடியாக ஆட்சி உச்சம் பெறுவதை விட மறைமுகமாக திக்கு பலம் பெற்று குருபாரில் இருக்கிறது தசாவுக்கு நல்லது. தொழில்னு எடுக்கிறப்ப இங்க இவருக்கு நடந்தது ராகு தசை. சுக்கிரனை போலவும் புதனை போலவும் தான் கிரகணம் செய்த குருவையும் விடுவிப்பார். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மல்டி காம்பினேஷன் நடக்கிறப்ப ஒரு புதனுடைய காரகத்துவத்துக்குள்ள போனார். இதில் யாருக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? இவர் படித்தது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் சொல்லும் போது அவங்ககிட்ட அறிவியல் தொடர்பு, இன்ஜினியரிங் ஃபீல்டு, கடைநிலை மருத்துவம், கம்ப்யூட்டர் தொடர்பு, ஐடி, அக்கௌண்ட்ஸ், ஆர்டிங் லெட்டர், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், பிபிஏ, எம்பிஏ, டீச்சிங், மார்க்கெட்டிங் சொன்னேன். அடுத்து வர்றப்ப ஐடி ஜாப் ஆல்சோ பெஸ்ட்னு முடிச்சேன். சரிங்களா? இதுல யாருக்கு சந்தேகம் இருக்கா? எடுத்தோடனே அறிவியல் தொடர்பு, இன்ஜினியரிங் ஃபீல்டு சொல்லிட்டோம். சந்தேகம் இல்லைன்னு சொன்னாதான் அடுத்து போகலாம். டவுட்ல எதுவும் இல்லைங்கய்யா. இந்த குருவோட பார்வைக்கு மட்டும் பாருங்க, 4, 6, 8ன்னு போட்டிருந்தீங்க. ஆனா அந்த பாவத்தை பாத்தீங்கன்னா 6, 8, 10 தான் குரு பாக்குறாரு. மாத்தி போட்டனா? ஆமாங்க ஐயா. 2ஆம் வீட்டுல இருக்காரு. 6, 8, 10. ஆமா, மாத்தி தான் போட்டிருக்கேன். 6, 8, 10. நன்றி சார். ஓகே, வேற? குரு தசா சந்திர புத்தி நடக்குது சார். இப்போ சஷ்டாஷ்டகமா இருக்கு சார். குரு தசா சந்திர புத்தி நடக்குது. சஷ்டாஷ்டகமா இருக்கு சார். சரி, இப்போ கல்யாணம்லாம் ஆயிடுச்சு மேடம். லேட்டா வந்தீங்களோ? ஆமா சார், லேட்டா வந்தேன் சார். தாலி கட்டுறப்ப வரல இருக்கு. ஆமா சார். கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு, 22ல ஆயிடுச்சு. இந்த குரு தசா என்ன செய்யுங்க சார்? வரக்கூடாத தசா சார் இருக்குது. சரி, என்ன செய்யும்? பாதிப்பு ஏற்படுங்களா? சரி சார், ஆதாயத்துல அதாவது ஊதியத்துல பிரச்சனை வரும், வேலை ஊதியத்துல பிரச்சனை வர வாய்ப்பு. 2வது இல்ல, இப்ப நம்ம முதல்ல குருவோட. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க சார். ஐயா, சனி பார்வையில இருந்து அஸ்தங்கம் வேற ஆயிருக்கிறாரு ஐயா. அப்ப அவர் என்னன்னா இந்த லக்னத்துக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியா இருந்து 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அப்ப 2ஆம் இடம்ன்றது குடும்பம். அந்த குடும்பத்துல ஏதாவது பாதிப்பு, குடும்பத்துல ஏதாவது தொந்தரவு ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐயா. அதுல ஒரு பார்வை பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 8ஆம் இடத்தையே பாக்குதுங்க ஐயா. அப்ப இவங்களுக்கு ஏதாவது ஒரு எப்படி சொல்றதுன்னா ஏதோ சங்கடத்தை கொடுக்கறதுக்காக காத்துனுக்குறாரு ஐயா. 8ஆம் இடத்தை பாக்குற 2, 8 அப்படின்றதுனால குடும்பத்திலயும் பிரச்சனை உருவாகும் ஐயா. அது இல்லாத பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதாவது குரு சம்பந்தமான ஏதாவது டிசீஸ், நோய் என்னன்னா கொழுப்பு கட்டி அது மாதிரி ஏதாவது வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. முதலில் குரு என்ன வலிமையில் இருக்கிறார்? யாருடைய பார்வையில் இருக்கிறார்? குரு சனி பார்வையில் இருக்கிறாருங்க ஐயா.
உங்களுடைய பார்வைக்கு வேண்டுமானால் சனி மட்டும் பார்ப்பது போல இருக்கும். ஆனால் என்னுடைய கோணத்திலே இப்ப கூர்ந்து கவனிங்க. இப்ப பாருங்க, சொல்லுங்க. செவ்வாய் பார்வையில இருக்காரு சார். செவ்வாயும் பார்க்கிறாரு. 29 பாகை 23 கலையில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் லக்னத்தெல்லாம் தொடர்பு கொள்ள மாட்டார். ஒரு கோபம்லாம் வராது. லேசாதான் 1 டிகிரி தான் பார்க்குது லக்னத்தை. மிச்சம் இருக்குது எங்கே பார்க்குது? குரு மேல பார்க்குது. சனி, இந்த மார்ஸ் எப்பவுமே புரிஞ்சுங்க, சனியும் குருவும் ஒரு சேர ஒரு கிரகத்தை பார்த்தா அந்த கிரகத்தோட காரகத்துவம் உயிர்காரத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படும். இப்போ குரு தசை நடக்குதுன்னு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, குரு அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கார், ராகுபடியில இருக்கார், சனி செவ்வாய் பார்வையில் இருக்கார். ஸோ எடுத்தடுப்பு நம்ம என்ன கேட்கணும்? கேட்கணும் ஐயா. ஐயா குழந்தை சம்பந்தமா ஏதாவது பாதிப்பு ஏற்படும் இருக்கும் அப்படிங்கிறத கேட்கணும். அதுதான் கேட்கணும். சரி, இப்பொழுது நான் முதலில் இவருடைய திருமண பாவகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா 12 பாவங்களை பார்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரி, இப்பொழுது இவருக்கு நான் மேலோட்டமா சொல்றேன். இவருக்கு 3ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுல சூரியன் குரு இருக்காங்க. குரு ராகுவோட பிடியில இருக்கார், அஸ்தங்கமாயிருக்கார். பாகை அடிப்படையில செவ்வாயுடைய பார்வையும் வாங்கி சனி பார்வையிலும் இருக்கார். சரிங்களா? ஸோ இந்த 2ல இருக்கக்கூடிய அந்த குரு 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார். கூடுதலா சூரியன் வேற 2ல இருக்கார். கண் உபாதை கண்ணாடி போடக்கூடிய வாய்ப்புகள் எதிர்காலங்கள்ல வரலாம். ஸோ கண் உபாதை வராம பார்த்துக்கணும். 2ஆம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதியான அந்த செவ்வாய் 10ல திக்குபலமா இருக்காரு. ஸோ இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா இருந்தாலும் காலப்போக்குல கையிருப்பு நல்ல மேலோங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சரி, இவருக்கு 3ஆம் பாவகம். 3ஆம் பாவம்னா என்ன? சகோதரம். இந்த 3ஆம் அதிபதி எங்க இருக்காருன்னா 3 கூட 2ல அஸ்தங்கமாயிருக்கார், ராகுபடியில இருக்கார். காரகரான செவ்வாய் திக்குபலமா இருக்கார். பாகை அடிப்படையில லேசா குருவோட ஒளிய வாங்கி அம்சத்துல நல்ல இடத்துல இருக்கார். அப்போ இந்த 3ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்குது. நம்ம என்ன சொல்லணும்னா தொழில ஐடிஐ சொல்லுது. 3னா தகவல் தொடர்புங்க, 2னா வருமானங்க. ஸோ அதே நேரம் சந்திரனோட பார்வை 3ஆம் வீட்டுல படுது. 3ஆம் பாவகம் பெருசா நலிவடையல. அதே நேரம் இவருக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானா வந்துடுறார். 4 கூடையவன் 5ல போய் உட்கார்ந்துருக்கான். 4ஆம் பாவத்தை செவ்வாய் பார்த்திருந்தாலும் கூட கல்விக்கு காரகன்னு சொல்லக்கூடிய புதன் நல்லா வலுத்து இருக்கார், திக்பலமா இருக்கார். ராகுபடியில இருக்கட்டும், பெரிய அளவுக்கு அவர் நம்பர் 1 டாப்பரா இல்லாட்டியும் கூட ஓரளவு படிக்கக்கூடியவராகவும் பெரிய அளவுக்கு தடையில்லாத கல்வியை அனுபவிக்கக்கூடியவர் இருப்பார். அப்போ உயர்கல்வி உண்டு. சுக்கிரனும் ராகுபடியில் இருந்தாலும் ராகுவோட தசை புத்தி அந்தரம் வர்றப்ப அதெல்லாம் விடுவிப்பார். ஸோ அப்போ வீடு வண்டி வாகனம் அமையும். காரணம் ஆட்சியா இருக்கு. இந்த சுக்கிரன் நீச்ச சுக்கிரனா இருந்து ராகு பிடிச்சிருந்தாருன்னா திருமணங்கிறதுல பெரிய சங்கடம் இருக்கும். ஆட்சியா இருக்கார். அப்போ ஆட்சி பெற்ற கிரகம் தன்னுடைய வலிமையை செய்யும். அப்படிங்கிறப்ப நமக்கு வீடு வண்டி வாகனம் அமையும். தாய் வழி ஆதரவுங்கிறப்ப சந்திரன் நல்லா இருக்கார். சரிங்களா? இப்போ 4ஆம் வீட்டை யார் தொடர்பு கொள்றாருன்னா செவ்வாய் தொடர்பு கொள்றாரு. சரி, இவங்களுக்கு 5ஆம் பாவத்துக்கு வருவாங்க. 5ஆம் பாவங்கிறது குலதெய்வ வழிபாட்டினை சொல்லக்கூடியது. அடுத்து புத்திர பாக்கியத்தை சொல்லக்கூடியது. இங்கே 5லே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் வீட்டை 8ஆம் பார்வையால செவ்வாய் தொடர்பு கொள்கிறார். அவரு 8ஆம் பார்வையால பாக்குறாரு தாங்க, லேசா படுதுங்க. சரி, இப்போ 5ல சனி ஆட்சியா இருக்கிறது நல்லதுதானா அப்படின்னு கேட்டா நமக்கு அவர் தன்னுடைய காரகத்துவத்தை அமர்ந்த பாவத்தின் வழியா கொடுப்பார் என்றால் தாமத புத்திரத்தை கொடுப்பார். ஏனென்று கேட்டால் நாம் கல்விக்கு காரகன் படிப்பை பார்க்கறப்ப புதனை பார்த்தோம். வீடு வண்டி வாகனம் கிடைக்குமா? சுக்கிரன் ஆட்சியா இருக்கார் சார் அப்படின்னு சொன்னோம். தாயோட அன்பு கிடைக்குமாங்கிறப்ப சந்திரனை பார்த்தோம். இந்த 5ஆம் பாவம் நலிவுற்று இருக்குங்கிறதுக்காக நாம் குழந்தை பேரு தடை வருமா அப்படின்னு கேட்டா காரகர் குருவையும் பார்க்கணும். அப்ப குரு யாரால் கிரகணம் அடைந்து இருக்கிறாரோ அவருடைய புத்தி காலங்களிலே அல்லது அந்தர காலங்களிலே ராகுவால கிரகணம் இருக்கார். அப்போ ராகு புத்தி ராகு அந்தரத்துல அவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். அப்போ நம்ம 5ல் இருக்கக்கூடிய சனி தாமத புத்திரம் அமையும். அதே நேரம் குலதெய்வ அருள் உண்டான்னு கேட்டா சனி ஆட்சியா இருக்கார். குலதெய்வ அருள் உண்டு.
சரி, இவருக்கு வேலை அப்படிங்கிறது என்ன இருக்கும்னா 6ஆம் வீட்டை குரு பார்த்து பலமாக்கிட்டார். ஸோ கடந்த புரித்துக்கணும், வேலைங்கிறது உன்னதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதே நேரம் 6ஆம் அதிபதி 2ல் இருக்கனால குடும்பத்துல அனுசரிச்சு போய்க்கணும். சரி, இவருக்கு திருமணத்தை பற்றி பார்க்க வந்துருவோம். இப்ப திருமணம்னு எடுத்துட்டோம்னா நமக்கு சுக்கிரனை போய் நம்ம நிச்சயமா பார்க்கணுங்க. சுக்கிரனை பார்க்கணும். இப்போ நம்ம ஜாதகத்துல சுக்கிரனை பார்த்தோம்னா சுக்கிரன் ஆட்சியா இருக்காருங்கிறது ஒரு வகையில் நல்லது. ஆனா அவரு இந்த 13 டிகிரி 20 கலையில அவர் நம்ம ஏற்கனவே சொன்னோம், சுக்கிரனோட டிகிரி வித்தியாசம் அவர் 8-50 9ன்னு வச்சுக்கோம். அப்போ 9ங்கிறப்ப 11 டிகிரி சம்திங் இருக்குங்க. ஸோ இவரு ஒரு 7 டிகிரிக்குள்ள இருந்தாருன்னா சுக்கிரனோட காரத்துவம் முழுசா கெடுங்க. இப்போ என்னன்னா 11 டிகிரி அவர் விடுதலாகி வந்து கொண்டிருக்கிறார். கூடுதலா அந்த குருவையும் கிரகணம் பண்ணியிருக்கு. அந்த குருவோட ஒளி இந்த சுக்கிரனுக்கு கிடைக்குதுங்க. சரி, இப்போ சுக்கிரன் வந்து நல்லா இருக்காரா சார், இல்லைன்னு சொல்றீங்களா? ஆட்சியா இருக்காரு, ஸ்தானபலத்தோட இருக்கார், பாகை அடிப்படையிலே குருவோடு கூடி வருகிறார். ஸோ இவர் வந்து மோசம்னு சொல்லக்கூடாது. அப்போ நாட் பேடுன்னு போட்டுக்கலாம், குட்னு சொல்ல முடியாது, நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். ஆட்சிங்கிற ஒரு வலிமை தான். சரி, இப்ப சுக்கிரன் மட்டும்தான் திருமணத்தை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபகிரகமான குருவும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவர் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்காரு, ராகுவோட பிடியில இருக்காரு. ஸோ குரு வந்து அந்த அளவுக்கு பிரமாதமா இல்லைங்க. சனி செவ்வாய் பார்வையில இருக்கார், பாகை அடிப்படையில செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாய் வந்து பார்க்காத மாதிரி இருக்கும், ஆனா பாகை அடிப்படையில பார்க்கிறார். சரிங்க, இப்போ இது மட்டும் தான் திருமணமா அப்படின்னா 2-7 கூடிய செவ்வாயும் பொறுப்பாளருங்க. அப்போ இந்த செவ்வாய் பாருங்க 10ஆம் வீட்டுல திக்பலமா இருந்து லேசா பாகை அடிப்படையில குருவோட ஒளியை வாங்கி இருக்காருங்க. சரி சரி, இது மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 கூடையவன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த 12 கூடைய புதன் பாருங்க, அவர் ராகுவோட பிடியில இருக்காருங்க. ராகுவோட பிடியில இருக்காரு. இருந்தாலும் ஒரு ஒளி கிரகம் பக்கத்துல இருக்குங்கிறது ஒரு சிறப்பு தான். சிக்குபலமா இருக்காரு. அதே நேரம் நமக்கு 5ஆம் அதிபதி அப்படின்னு பார்க்கும் பொழுது 5 கூடைய 5ல் இருக்கான். சிறப்பானா 5ல் சனி இருக்கிறது சிறப்பு இல்லதான். ஏன்னா செவ்வாய் பார்வை வேற 5ல் படுதுங்க. இப்போ அட்டாக் ஆஃப் த மார்ஸ் அண்ட் சாட்டர்ன் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தா சனி பகவான் 5ஆம் வீட்டில் உட்காந்து 7ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாருங்க. கூடுதலா 2ஆம் வீட்டையும் பார்க்கறாருங்க. அடுத்து செவ்வாய் பாருங்க 5ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாருங்க. சரி, இங்க தாரதோஷம் எதுவும் இருக்கா அப்படின்னா 11ஆம் அதிபதியான அந்த சூரியன் 2ஆம் வீட்டில் தான் இருக்காரு. 11 கூடயும் அஸ்தங்கம் வேற அடைஞ்சிருக்கான். ஸோ 7 கூடயும் பலமா தான் இருக்கான். ஸோ அதனால பெரிய அளவுக்கு தாரதோஷங்கிறது அமைப்பு எதுவுமே இல்லைங்க. சரி, இப்படிதான் இது இந்த முறையில மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ராசிப்படி கணக்கு எடுக்கணுங்க. ராசி பாருங்க, மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2 கூடைய சந்திரன் நல்லா தாங்க இருக்காரு. மிதுன ராசிக்கு 5 கூடைய சுக்கிரன் 5ல் ஆட்சியா இருக்காரு, ஆனால் ராகுபடியில இருக்காருங்க. ராசிக்கு 7 கூடையவன் 6ல் மறைஞ்சு அஸ்தங்கமாயி கிரகணமாயி கிடக்குறாருங்க. ராசிக்கு 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பாத்தீங்கன்னா அவரும் கிரகணமாயி கிடக்குறாருங்க. சரி, இங்க 2ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்காங்க. அதே நேரம் இந்த சனியோட பார்வைங்கிறது பெருசா நம்ம பார்க்கக்கூடிய திருமணத்துக்காக பார்க்கக்கூடிய 2, 5, 7, 12ல் இல்லைங்க. ஸோ இது பெரிய அளவுக்கு பாதிப்பை தருமா அப்படின்னு பார்த்தா இது ஒரு சின்ன அளவுக்கு லேட் மேரேஜை கொடுக்கலாம். ஆனாலும் அந்த ராகு தசை வந்துருச்சுன்னா ராகு கொடுத்துருவார், இல்ல ராகு புத்தி கொடுத்துருவார். ஏன்னா இங்க இந்த கிரகணங்கிறது சுக்கிரன் வந்து விலகி வந்துகிட்டே இருக்கார். அவர் அப்படி விலகி வர்றப்ப குருவோட இணைவும் அவருக்கு பாகை அடிப்படையில வந்துருது. கிரகணம் ரத்தாயிருச்சா ஆகலையா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரத்தம் ஆகல, ஆனாலும் அவர் வந்து உயிரோடு தான் இருக்கிறார். ஸோ அவரால் அவருடைய காரத்துவத்தை முழுமையாக ஆட்சி பெற்ற நிலையில் கொடுக்க இயலாட்டாலும் ஒரு 50% நிச்சயமா கொடுப்பார். ஸோ நம்ம திருமண உறவை பத்தி பார்த்தோம். இப்போ இவர்களுக்கு இப்போ நமக்கு 5ஆம் பாவகத்துல சனி இருக்காரு, குரு வந்து அஸ்தங்கம் ஆகியிருக்காரு. நமக்கு ராசிப்படி பார்த்தோம்னா 5ல் ராகுங்க, 5ஆம் அதிபதியான சுக்கிரன் ராகுபடியில இருக்காருங்க. ஸோ 2 பக்கமும் பார்த்தோம்னா இந்த சைல்டு இஷ்யூங்கிறது மேம்போக்கா பார்த்தா தெரியாது, பாகை அடிப்படையில பார்த்தா புரிய வருதுங்க. சரி, இவர்களுக்கு 2022 12 டிசம்பர் திருமணம் முடிஞ்சிருக்கு. கரெக்டா அவங்களுக்கு நானே இப்பதான் கேட்டேன், உள்ள வந்தோன்னு தான் அவங்கள்ட்ட கேட்டேன்.
அவங்களும் லைன்ல இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கரெக்டா 2022ங்கிறப்ப குரு திசை சுக்கிர புத்தியில கல்யாணம் ஆயிருக்கு. அந்தரம்னு பார்த்தோம்னா அவங்க டிசம்பர் மாசம் சொல்லியிருக்காங்க. டிசம்பர்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 2022 டிசம்பர்னா சந்திரன் அந்தரம் வருதுங்க. ஸோ இந்த 2 பேரோட இணைவு தான் கிரகணமான 2 பேரும் ஒளி கிரகமா இருக்கனால தான் இவங்களால கொடுக்கக்கூடிய தகுதி லேசா வந்துச்சுங்க. ஆனா அந்த குரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்காருங்க. ஸோ அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கனால சூரியனும் தன்னோட பலத்தை இழந்திருக்காருங்க. சரி, இப்போ 2022 உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. இதுவரைக்கும் குழந்தை பேர் இல்ல. சரி, எப்பொழுது இவர்களுக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி எப்போ இவங்களுக்கு இந்த சைல்டு இஷ்யூ அப்படிங்கிறது நீங்கும், அதுக்கான வாய்ப்புகள் எப்போ தேடி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாக்கு நம்ம வந்துடணுங்க. ஸோ இப்போ நம்ம நவ் போயிடுவோம். நவ் அப்படிங்கிறது வந்துடுவோம். இன்னைக்கு 21/10/2025 இன்றைய தசா அப்படின்னா குரு திசையில சந்திர புத்தி நடக்குதுங்க 27 வரைக்கும். எப்பொழுது இவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்கும், யாரா சொல்ல முடியுமா? சார் ராகு புத்தியில கிடைக்கும் சார். ராகு புத்தியில கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. நானும் அதான் சொல்லியிருக்கேன். இன்னொன்னு, நம்ம பேரோட ஜாதகத்தையும் போய் பார்க்கணும். பேரோட ஜாதகத்தை பார்க்கணும். இப்ப நம்ம முடிவு எடுத்திருக்கோம், ராகு புத்தி எப்போ வருது 2027 முடிவு எடுத்துட்டோமா. இப்போ இந்த ஆணோட ஜாதகத்தை பார்த்துட்டோம். இதுல யாருக்கு சந்தேகம் இருக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு பெண்ணோட ஜாதகத்துக்கு போயிடுவாங்க. சந்தேகம் கேட்டுருங்க. இந்த ஜாதகத்தை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் தேவைப்பட்டா போட்டுக்குவோம். இதில் யாருக்கு சந்தேகம் இருக்கா? இல்ல சார், போலாங்க சார். ரைட். இப்போ பெண் ஜாதகத்தை பார்ப்போம். ஏன்னா விதையும் நிலம் நல்லா இருந்தா தான் நமக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ 7/1/1995 11:49. யாரு ராகு புத்தின்னு சொன்னீங்க? பேர் சொல்லுங்க. சசிகலா சார். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார். சந்திரனும் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்ப நடக்கிற குரு திசை சந்திர புத்தியும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு கேட்டா 9ஆம் வீட்டுல இருக்கு இல்லையா, 5க்கு 5 159 திரிகோணம் இல்லையா, அதுலயும் சின்ன சான்சஸ் இருக்கு. சஷ்டாஷ்டகமா இருக்கே சார், பரவாயில்லையா? அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. ஓகே சார். சரி, மாத்தி போட்டனா, தலையில போட்டனோ? ஓ, பிஎம் போட்டுட்டேன். சார் எல்லாருக்கும் புரிய வருதா? ஏழு 1/1995 11:49 AM சென்னை. இப்போ பொண்ணோட ஜாதி இது மாதிரி பார்த்தாதான் நமக்கு புரியும். வெறும் ஆணோட ஜாதத்தை மட்டும் சொல்லக்கூடாது இல்லையா? சரி, ஒரே ஒரு கேள்வி சார். இவங்க பொண்ணு ரெட்டப்பிறவியா சார்? ஏமா ஜாதகம் பார்த்தா அப்படி இருக்கேன்னு கேட்கறேன் சார். சரி, கடைசியா பேசுவோம். அவங்க லைன்ல தான் இருக்காங்க. சரி, மீன ராசி, மீன லக்னம், உத்திரட்டாதி 2ஆம் பாதம். சரி, இப்போ நம்ம இந்த பொண்ணோட ஜாதத்தை பார்ப்போங்க. ஒரு முறை கிரக அடைவுகளை சொல்லி விடுகிறேன். பிறகு அந்த ஜாதத்தை பார்த்த மாதிரி இந்த ஜாதத்தையும் பார்ப்போங்க. சரி, இவர் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் மீன லக்னம், ராசி மீன ராசி. மீன ராசின்னு சொன்னா அனந்தரணும், புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. இவர் பிறந்திருக்கிறது பாருங்க உத்திரட்டாதி 2ஆம் பாதம், சந்திரன் புஷ்கர நாமத்துல வந்துடுறாருங்க. சரி, இவர் பிறந்திருக்கக்கூடிய தேதி 7/1/1995 11:49 AM சென்னையில பிறந்திருக்கார். மீன ராசி, உத்திரட்டாதி 2ஆம் பாதம், மீன லக்னத்துல பிறந்திருக்கார். சரி, இப்போ நாம டேட்டை சொன்னோம். அடுத்தபடியாக நாம இவருடைய கொடுப்புனையை நாம சொல்ல வருவோங்க. இப்ப கொடுப்புனை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முறை கிரகத்தின், அதாவது இந்த 12 பாவகத்திலும் இருக்கக்கூடிய ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அடைவுகளை ஒரு முறை சொல்லி விடுவோம்.
நாம் பிறந்த தேதி 7/1/1995 11:49 AM சென்னை, ராசி மீனம், உத்திரட்டாதி 2ஆம் மாதம், மீன லக்னம்னு சொன்னோம். இப்போ நம்ம இந்த லக்னத்திற்கு, அதாவது உபய லக்னமான மீன லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி பாதக அதிபதி, 8 கூடையவன் சுக்கிரன் அஷ்டமாதிபதி, 6ஆம் அதிபதி ரோகாதிபதி சூரியன், விரையாதிபதி சனி, மாரகால் 7-11 கூடையவன். அப்போ புதனு சனியும் மாரகாலா வந்துடுறாங்க. இப்போ அடுத்தபடியா நாம பார்வைகளை பார்ப்போம். பார்வைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அடைவுகளை ஒரு முறை சொல்லுவோம். லக்னத்திலே சந்திரன் வளர்பிற சந்திரனா இருக்கார். அதுவும் ஒரு சப்தமி திதியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, சப்தமி திதியா இருக்கார். 4 கட்டத்துல இருந்தா 7-8 அந்த நாட்களை குறிக்கும். ஸோ சந்திரனும் வலுவாத்தான் இருக்கார். அப்ப லக்னத்துல சந்திரன், 2ல கேது, 6ல செவ்வாய் வக்ரம், 8ல ராகு, 9ல குரு சுக்கிரன் இணைஞ்சிருக்காங்க, 10ல சூரியன் திக்பலம், 11ல புதன், 12ல சனிங்க. இப்பொழுது ஜாதகத்தை நான் முழுமையா காட்டுறேன். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவருக்கு பலமான கிரகம் எது, என்ன துறை போகலாம்னு சொல்ல முடியுமா? சார் சந்திரன் தான் சார் பலமா இருக்காரு இவருக்கு. வேற சந்திரன் நல்லா இருக்கும் சார். புதன் 11வது இடத்துல இருக்காரு சார். சார் சூரியன் வந்து நவாம்சத்திலயும் புஷ்கர நவாம்சத்திலயும் இருக்காரு சார். சூரியன் சூரியன் திக்பலமா இருக்காரு சார். சனியும் பலமா தான் சார் இருக்காரு. நவாம்சத்துல இருக்காரு சார். ஐயா, ஒரு சூரியனுடைய இதுவா போயிடலாம் ஐயா. சூரியனும் சூரியனும் நல்லா இருக்கிறாருங்க ஐயா. மருத்துவம், சின்ன MBA, BBA, சிவில் இன்ஜினியரிங், மரைன் கூட இவங்களுக்கு வரும் சார். சூரியனோட லேடியா காரகத்துவம் இருக்கனால மரைன் சிவில் இன்ஜினியரிங்லாம் இப்ப பாருங்க. இவங்களுக்கு இப்ப நான் திரையில காட்டுறேன். இப்போ இவங்களுக்கு முதன்மை பலம் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா, முதல்ல இந்த முதன்மை பலத்துக்கு சந்திரனை பார்க்கணும். சந்திரன் சப்தமி திதி வளர்பிறையாத்தான் இருக்காரு. ஸோ இவரோட பார்வை இன்னும் நமக்கு தேவையில்லைங்க. சரி, குருவோட பார்வையில சந்திரன் இருக்கார். அடுத்து அந்த குரு பாருங்க, லக்னத்துக்கு 3ஆம் வீட்டை பார்க்கிறார், அங்கே யாரும் இல்லை. அடுத்து அந்த குரு 5ஆம் பார்வையா கடகராசியை பார்க்கிறார். இப்போ குரு தேர்ந்தெடுத்து சந்திரனை மட்டும்தான். 10ஆம் வீட்டுல சூரியன் திக்பலமா இருக்காருங்க. அவரு நவாம்சத்துல பாருங்க, அவர் ராசி மண்டலத்திலே தனுசு வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. அங்க என்ன வரும்? மூலம், பூராடம், உத்திராடம். பூராடம் 3ஆம் பாதத்துல புஷ்கரன் அம்சம் வந்துட்டார். சரி, அப்போ திக்பலத்துக்கு அரை மார்க்கு, புஷ்கரத்துக்கு அரை மார்க்கு கூடுதலாக. இப்படி எந்த கிரகமும் பெரும்பான்மையாக இல்லைன்னா நம்ம எடுத்துக்கணும். சூரியன் அம்சத்துல குருவோட கூடியிருக்கார். ஸோ சூரியனுக்கு இன்னொரு 1 மார்க் போட்டுக்கலாம். ஸோ அந்த வகையிலே சூரியன் வந்து பாத்தீங்கன்னா புஷ்கரத்துக்கு அரை மார்க்கு, திக்பலத்துக்கு அரை மார்க்கு, அம்சத்துல குருவோட கூடியிருக்கனால மைண்ட்ல வச்சுக்கோங்க 1 மார்க். அப்ப 2 மார்க்ல இருக்காரு. சந்திரன் 7 நாள் வளர்ந்தவர். அவரு குருவோட பார்வையில் இருக்கார், புஷ்கரன் ஆம்ஸ்ல இருக்கார், 1.5 மார்க்ல இருக்கார். சனி ஆட்சியா இருக்கு, அதை நம்ம எடுக்க வேண்டாம். சூரிய சந்திர தொழில்கள்ல இவங்க போகலாம். இவங்க அரசு பணியில இருக்காங்க. இந்த TNPSC ஒரு கடைநிலை ஊழியராக அசிஸ்டண்டா இருக்காங்க. ஸோ பெரும்பான்மையானவர்கள் சூரியன் உடைய காரகத்துவத்தை சொன்னீங்க. குறிப்பாக ஒரு சகோதரி புஷ்கர நவாம்சத்தில் இருக்கார், அம்சத்தில் குருவோடு கூடி இருக்கிறார்னு சொன்னாங்க. ஸோ அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஸோ 2 துறைகளில் ஒரு துறை தான் சொல்லணும். ஸோ நம்ம அப்போ சூரியன் சந்திரன். ஆனா இவங்க என்ன படிக்கலாம்னா, இஸ் எலிஜிபிள், என்னென்ன படிக்கலாம். ஆனா படிச்சது என்ன தெரியுமா? நீங்க சொன்னதுதான் துறை. அவங்க EEE தான் முடிச்சிருக்காங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தான் முடிச்சிருக்காங்க, BE EEE. ஆனா பாக்குறது அரசு பணி. ஸோ இவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? எடுத்துட்டுல இன்ஜினியரிங் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து உணவு நீர் பயணம் சொல்லலாம், கடைநிலை மருத்துவம் சொல்லலாம். அதை விட்டா தனி ஆட்சியா இருந்து 2வது சொல்றா சட்டப்படிப்பு BDS சொல்லலாம். இருந்தாலும் சூரியன் நல்லா பலமா இருக்காரு. ஸோ அந்த வகையில நமக்கு சூரியனோட துறைகளான அவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சாங்க, அரசு பணிக்கு போனாங்க. இதுல யாருக்கு எதுவும் சந்தேகம் இருக்கான்னு சொல்லுங்க. அடுத்து உங்களோட ஜாதகத்தை முழுமையா ஆய்வு செய்வோம்.
போயிடலாமா? மியூட் எதுவும் போட்டிருக்கணா? ஆமா போட்டிருக்கேன் இருக்கு. போலாமா? ஐயா ஒரு சந்தேகம். இவங்களுக்கு இவ்வளவு பலமா டாக்டர் ஆகலாம், என்ஜினியர் ஆகலாம் போலாம். அவ்வளவு டாக்டர் ஆக முடியாது. செவ்வாய் நல்லா இல்லையே, சனி பார்வையில் இருக்கு செவ்வாய். ஓகே ஓகே. அதிகாரத்திலையும் ரொம்ப அதிகாரம் போக முடியாது. சிம்மராசி சனி பாக்குது இல்லையா, ரொம்ப ஒசரத்துக்கெல்லாம் போக முடியாது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரம் டாப்பர்லாம் இருக்க முடியாது. சனி பார்த்துருக்கு சிம்மமனை. இருந்தாலும் இங்க வேற யாரும் பலமா இல்ல. 10ஆம் வீட்டுல சார் சட்ட படிப்பு சொல்றீங்களா, அது எப்படி சார்? குரு பார்வையிலும் இல்ல சார். குரு பார்வையில இல்ல, கடைசியா வேணா எடுத்துக்கலாம். உங்களுக்கு எல்லாம் சின்ன ஆசை இருக்கும். சனி 2ஆம் வீட்டை தொடர்பு விடுறாரு இல்லையா, ஆட்சியா இருந்து 2ஆம் வீட்டை தொடர்பு விடுறாரு இல்லையா, அதனால கடைசியா அந்த தனித்த புதனா இருக்காரு இல்லையா, சில பேருக்கு புதன் தனிச்சா இருந்தா கூட கம்ப்யூட்டருக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே சார். சரிங்க. சரி, இப்பொழுது நாம் இவருடைய குணத்தை பற்றி பார்ப்போம். இங்கு லக்னத்திலே சந்திரன், ஜாதகி கற்பனை வளம் நிரம்பியவராக இருப்பார். லக்னாதிபதியான அந்த குரு பகவான் சுக்கிரனோட கூடி இருக்காரு. ரொம்ப நாகரீகமா வாழ நினைப்பார். கொஞ்சம் அவசரக்காரர் தான். ஏன்னா செவ்வாயோட வீட்டுல இருக்காரு இல்லையா. அதே நேரம் லக்னத்தை குரு தொடர்பு கொள்ளுங்க. லக்னத்தை குரு பார்த்தா மதிக்கத்தக்க தோரணை உடையவராக இருப்பாங்க, நல்ல சார்ந்த குணம் உடையவராக இருப்பாங்க. இவரு லக்னாதிபதி 9ஆம் வீட்டுல இருக்கார். லக்னாதிபதியான குரு 9ஆம் வீட்டுல இருக்கார். தன் தந்தை மீது பிரியமுடையவராக இருப்பார். நீண்ட தூர பயணங்களை விரும்பக்கூடியவராக இருப்பார். தன் மதத்தின் மீது பற்றுடையவராக இருப்பார். காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கோவிலுக்கு போறது, பக்தியா இருக்கிறது, இறை பக்தி நிறைய இருக்கும். தந்தை மேல ரொம்ப பிரியமா இருப்பார். லக்னத்துல சந்திரன் இருக்கனால கற்பனை வளம் இருக்கும். குருவோட பார்வை 1ஆம் வீட்டுல படுறதுனால சாந்தம் அமைதி உண்டு, மதிக்கத்தக்க தோரணை உண்டு. செவ்வாயும் பார்க்கிறாரு, 8ஆம் பார்வையால பார்க்கிறாரு. கொஞ்சம் கோபம் அவசரங்கிறது கொஞ்சமா இருக்கும். குரு பார்த்தனால கொஞ்சமா இருக்கும். சரி, இவருக்கு 2லே கேது, 2ஆம் அதிபதி 6ல இருக்கார். அப்போ செவ்வாய் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் 6ஆம் வீட்டுல வக்ரமாய் சனி பார்ல இருக்கு. அவ எப்பவுமே இவர் குடும்ப வாழ்க்கையில கணவனோட கருத்து வேறுபாடு வராம, சகோதர உறவுகள்ல சங்கடம் வராம, இடம் நிலம் வாங்கினா அதுல சங்கடம் வராம பாத்துக்கணும். ஏன்னா 6ஆம் வீட்டுல செவ்வாய் மறைஞ்சு சனி பார்ல உட்கார்ந்து இருக்காரு. சரி, இப்பொழுது இவருக்கு நான் இவருடைய படிப்பை பத்தி சொல்லிட்டோம், குணத்தை பத்தி சொல்லிட்டோம். இப்போ இவங்களுக்கு ஏதாவது நல்ல கணவருக்கு சைல்டு இஷ்யூக்கு காரண காரியம் சொன்னோம். இவருக்கு சைல்டு இஷ்யூக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா, நம்ம எக்ஸாக்டா பாகை அடிப்படையில போனாதான் ரொம்ப சரியா தெரிய வரும். ஒரு கிரகம் பார்க்காத மாதிரி இருக்கு, ஆனா திடீர்னு பாக்குது. சரி, இப்ப நாம வந்துடுவோங்க. இப்போ 5ஆம் பாவகத்தை யாரும் பாக்குறாங்களா அப்படின்னா, குரு பார்த்துட்டாருங்க. கோடி குற்றம் நீங்குங்க. யாரு பார்த்தா என்னங்க, குரு பார்த்துட்டாருங்க. நோ சைல்டு இஷ்யூ அப்படின்னுச்சுங்க. 5 கூடைய சந்திரன் பாருங்க 1ஆம் வீட்டுல இருக்காருங்க. 5 கூடைய நல்லா தான் இருக்கான். காரகரான குருவும் நல்லா இருக்காரு. என்ன, அவர் சுக்கிரனோட கூடிட்டார். ஒரு உரையில் 2 கத்தி வைக்க முடியுமான்னா முடியாது. இந்த குருவும் சுக்கிரனும், நான் அடிக்கடி சொல்வேன், நம்முடைய காணொலிகளிலே சொல்லுவேன், இந்த குருவும் சுக்கிரனும் இணையக்கூடாது. இணைஞ்சா என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, குருவோட காரகத்துவத்தை சுக்கிரன் கெடுப்பார், சுக்கிரனோட காரகத்தை குரு கெடுப்பார். இருவரும் எதிரிடையான கிரகங்கள். எதிரின்னு வேற சொல்லுவாங்க சில பேர். நான் எதிரிடை, இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் உண்டு. ரிலேஷன்ஷிப்னா என்ன, சுக்கிரன் திருமணத்தை கொடுப்பார் என்றால் திருமணத்தால் கிடைக்கக்கூடிய அந்த தாம்பத்திய உறவின் அடுத்த பரிணாம வளர்ச்சி குழந்தை. இவங்களுக்குள்ள அடுத்தடுத்து பாருங்க ஒரு ஜங்ஷன் இருக்கு. இருந்தாலும் இந்த குரு பகவான் ஒரு அணியின் தலைவர், சுக்கிரனோ மறு அணியின் தலைவர். இவர்கள் இருவரும் இணையக்கூடாது. இணைந்தால் இவர்கள் இருவரும் தங்களின் பணிகளை மறந்து, என்ன பணி, குரு குழந்தைய கொடுக்கணும், சுக்கிரன் நிலைச்ச தாம்பத்தியத்தை கொடுக்கணும். 2 பேர் வேலையை மறந்துட்டு ஒருவர் பணியை மற்றொருவருக்கு எடுப்பார்கள். ஸோ இங்க குரு சுக்கிரன் இணைவுங்கிறது தான் ஒரு பெரிய அளவுக்கு தடையா இருக்கு. 5ஆம் பாவங்கிறது புதன் தான், தனித்த புதன் பார்த்திருக்கார், குருவும் பார்த்திருக்கார். ஸோ 5ஆம் பாவம் பெருசா கடலை. சார் இது மட்டும்தானா, ராசிப்படி பார்க்கணுமா? ஐயா, லக்னம் ராசி ஒன்னா போச்சு. ஸோ நோ சைல்டு இஷ்யூ அப்படிங்கிறத உறுதிபட நாம சொல்லிடலாம். சரி, இப்போ காரகரான குருவை யாரும் பார்க்கறாங்களா அப்படின்னா, தொடர்ந்து உற்று நோக்கி பாருங்கள், கவனிச்சு பாருங்க.
இந்த அட்டாக் ஆஃப் த சாட்டன் அண்ட் மார்ஸ் சொல்லியிருக்கேன். மைக் ஆஃப் பண்ணிக்கணும், மைக் ஆஃப் பண்ணிக்கணும். பிரபஞ்சம் தடுக்கும் சில விஷயங்களை. எதையாவது எப்பயாவது ஒரு அற்புதமான ஜாதகம் வர்றப்ப தான் சொல்ல முடியும். அப்படி கொள்ளும் போதே நீங்க சந்தேகத்தை ஆன் பண்ணக்கூடாது. சந்தேகத்துக்கு டைம் கொடுக்குறப்ப தான் மைக் ஆன் பண்ணணும். இப்போ இங்க பாருங்க, அந்த குருவையும் சுக்கிரனையும் யார் பார்த்திருக்கா? சனி பார்த்திருக்காரு, செவ்வாயும் பார்த்திருக்காரு. இங்க பாவகம் பலவீனம் அடையல, காரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு. சரி மைக் ஆஃப் பண்ணுங்க, நான் சொல்றதுதான் பேசணும். இப்ப சொன்னல தமிழ்ல சனி செவ்வாய் 2 பேரும் பாக்குறாங்க. அப்போ 2 பேரும் பாக்குறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த குரு கொஞ்சம் பலவீனம் ஆவாரு. சரிங்களா? இப்ப நாம இது புரியலைன்னா கேளுங்க. நான் சொன்னது புரியுதா புரியலையான்னு கேட்டுங்க. நான் சொன்னது புரிஞ்சா புரியலையா? புரியுது சார். ஆனா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி சந்திரனோட புத்திலையும் நடந்துடும் சார். ஏன்னா 2027 வரைக்கும் உங்களுக்கு குரு வந்து அடுத்த வருஷம் பர்மனண்டா கோச்சாரத்துல வராருல்ல சார், 5ஆம் இடத்துக்கு கடகமனைக்கு வராருல்ல சார். அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு சார். கேது தசை சந்திர புத்தியில் நடக்கும், இப்ப நடக்காது. 2027 அவருக்கும் நம்ம 27 சொன்னோம் இல்லையா? அவருக்கு 2027 சொன்னோம். இந்த பொண்ணுக்கு பாருங்க 2027 5 கூட 1ல இருக்கான். அந்த டைம்ல நடந்துருங்க. இப்ப நடக்கிறது என்ன தசை? இப்ப நடக்கிற தசையை பாருங்க, புதன் தசையில சனி புத்தி நடக்குதுங்க. இப்ப சனி 5ஆம் வீட்டுல இருக்க சனி குழந்தை பேரை கொடுக்க விடுவாரா? அது எத்தனை மாசம் வரைக்கும் இருக்கு? 11ஆம் மாசம் வரைக்கும் இருக்குங்க. அடுத்து கேது ஆரம்பிச்சிருதுங்க. இந்த வருஷம் இறுதிக்குள்ளே 11ஆம் மாசம் கேது ஆரம்பிச்சிருது. கேது தசை கேது புத்தியில கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, கேது வந்து பாருங்க 2ஆம் வீட்டுல இருக்காரு. அப்போ 2ஆம் அதிபதி போல செயல்படுவார். 2 கூட 6ல இருக்கான். குடும்பத்துல சண்டை இல்லாம இருந்துக்கணும் அந்த காலகட்டம். சனி பார்த்த செவ்வா. சரிங்களா? ரைட்டு. அப்ப கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அடுத்து கேது தசை சுக்கிர புத்தி கிடைக்குமா? அது வரக்கூடாத புத்தியா போயிருது. 8 கூட 9ல இருக்கான். 3ஆம் அதிபதி 9ல இருக்கான். அப்ப சான்சஸ் இல்லை. அடுத்து சூரியன் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2027 6ஆம் மாசத்துல இருந்து 10ஆம் மாசம் வரைக்கும் சூரியனோட அந்தரம் வருது. அவர் 6 கூடையனா இருந்து 10ல இருக்கார். அந்த டைம் இந்த பொண்ணுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருங்க. நோட் திஸ் ஒன். அவங்களுடைய பெற்றோர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நான் சொல்றேன், 2027 6ஆம் மாதம் இருந்து 10ஆம் மாதத்துக்குள்ள ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அவங்க ஏற்கனவே அரசு பணியில் இருக்காங்க. ஒரு பெரிய அளவுக்கு இந்த பொறுப்புல இருந்து பெரிய பொறுப்பு வருவாங்க. கரெக்டா சந்திர புத்தி ப்ரமோஷன் கிடைச்ச கையோட 10ஆம் மாசத்துல இருந்து 2027 10ல இருந்து 2028 5ஆம் மாசம்குள்ள உங்களுக்கு ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். ஏன்னா சந்திர புத்தி 5ஆம் அதிபதி 1ஆம் வீட்டுல இருக்காரு. நடக்கிறது என்ன தசை வந்துருச்சு? இப்ப கேது திசையில சந்திர புத்தி. சார் பையனுக்கும் அப்படித்தானே வந்துச்சு, 27 தானே வந்துச்சு. நம்ம ஏற்கனவே நோட் பண்ணோம். யாரா நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமா சார், சந்திர புத்தி அவருக்கு 2027 வரைக்கும் நடக்கும் சார். சரி, இப்போ இன்றைய ஜாதகத்துல நீங்க என்ன தெரிஞ்சீங்க? அட்டாக் ஆஃப் த சாட்டர்ன் அண்ட் மார்ஸ். 2 பேரும் தனித்தனியா பார்த்தானா கூட ஒண்ணும் இல்லைங்க, ஒன்னா ஒரு கிரகத்தை பார்த்தான்னு சொன்னீங்க. இப்ப திருமணம் பொருத்தம் பார்க்குறப்ப இது மாதிரி பார்த்துடணுங்க. ரொம்ப குறிப்பா இப்பொழுது பையனுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு, ஆனா பொண்ணுக்கு போயிடல. பையனுக்கு 9ஆம் வீட்டுல சந்திரன் இருக்காரு. 9ஆம் வீட்டுல சந்திர புத்தி நடக்குது. அவருக்கு துலா லக்னம், 9ல சந்திரன், மிதுன ராசின்னு சொன்னோம் இல்லையா? 9ஆம் வீடு ஏன் கிடைக்குது சார்? 10 கூட 9ல என்ன இருக்கான் அப்படின்னு கேள்வி எழலாம். பெரும்பாலும் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய காலம் லக்னாதிபதி திசை, 5ஆம் அதிபதி திசை, 9ஆம் அதிபதி திரிகோணங்கள் இயங்கக்கூடிய காலத்தில் நடக்குது. அந்த 9ஆம் வீட்டுல உட்கார்ந்துக்கிறவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இவங்க அப்படி கிடைச்சிச்சுன்னா கூட அது வந்து ஒரு ஐவி முறையில இந்த மாதிரிதான் வரும். ஸோ ராகு புத்தி பையனுக்கு வர்றப்ப, பொண்ணுக்கு சந்திர புத்தி, கேது சில சந்திர புத்தி வர்றப்ப உறுதிபட இவங்களுக்கு திருமணத்துல அந்த அடுத்த பரிணாம வளர்ச்சி, அந்த பெண் தாயாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. எல்லாம் உள்ள இறைவன் அவருக்கு வெகு விரைவில் நல்ல உத்திரத்தை கொடுத்து சிறு சிறப்புமா அந்த குழந்தை நல்லா வளரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கணும். இதுல யாருக்கு அது சந்தேகம் இருக்கா? சார், இன்னைக்கு நம்ம பார்த்தது அட்டாக் ஆஃப் த சாட்டர்ன் அண்ட் மார்ஸ்.
ஒண்ணும் இல்ல, ஈஸியா சொல்றேன் கேட்டுங்க. சனி செவ்வாய் சேர்ந்து பார்த்து ஒரு கிரகம் தசை நடத்து, சூரியன் தசை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க சார். சூரியன் தசை நடத்துறாரு, சனி செவ்வாயும் பார்த்தான். எக்ஸாக்டா இருக்கணும், பார்வை இருக்குங்கன்னு இருக்கணும். பாக எடுப்புல மாறிச்சுன்னா போச்சு. அப்பாவுக்கு வந்து பிரச்சனை ஆகும், அப்பாவுக்கு பிரச்சனையாகும். கூடுதலா அந்த சூரியன் ஸ்தானபலத்தை இழந்து சமம் நீச்சம் ராகுபடியில வேற இருக்காருன்னா தந்தை மரணத்தை எய்துவார். அதே சனி செவ்வாய் இருவரும் ஒரு சேர பார்த்து சந்திரனை பாக்குறாங்க, அந்த சந்திரனும் பலவீனமா இருக்காரு, நீச்சமா இருக்காரு அப்படின்னா தாய் இறந்தே போயிடுவாங்க. ஒருவேளை அந்த சந்திரனை ஸ்தானபலத்தோட ஆட்சியா இருந்து இப்படி பார்த்தாங்கன்னா அம்மாவுக்கு முடியாம போகும், ஜாதகருக்கு மனம் கெடும், சரிங்களா, உயிர்காரத்தும் கெடும். இப்ப செவ்வாய சனி செவ்வாய் 2 பேரும் ஒன்னா, இப்ப சனி செவ்வாயும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்ப அந்த செவ்வாய் தசையில, சனி பார்த்த செவ்வாய் தசையில சகோதர உறவு உள்ள சங்கடம் வரும், சகோதரனுக்கு பாதிப்பு வரும். அதே புதனை சனி செவ்வாய் சேர்ந்து பாக்குறாங்கன்னா படிப்பு கெட்டு போயிருங்க, உயிர்காரத்தும் உள்ள தாய்மாமன்ல பிரச்சனை வந்துருங்க, தாய்மாமன் உயிருக்கு ஆபத்து வருங்க. சுக்கிரனை சனி செவ்வாய் பாக்குறாங்கன்னு வச்சுங்க, மனைவியோட கருத்து வேறுபாடு வந்துடும். சோ அடுத்தபடியாக குருவை பாக்குறப்ப ஏற்கனவே குழந்தை இல்லாமல் இருந்தால் அந்த சைல்டு இஷ்யூ கண்டினியூ ஆகும். குழந்தை இருந்துச்சுன்னா குழந்தை பேர்ல ஒரு பாதிப்பு உண்டாகும், உயிரோட இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு சின்ன உடல் பாதை உண்டாகும், சரிங்களா. இப்ப நம்ம அட்டாக் ஆஃப் த சாட்டர்ன் அண்ட் மார்ஸ் இந்த இருவரின் ஜாதகத்திலே மிக நுட்பமாக ஜோதிடம் உண்மை என்பதற்கு சான்றாக இந்த ஜாதகம் இருந்துச்சு. நம்முடைய சகோதரி அவங்களும் இங்க படிக்கிறாங்க உயர்நிலையில. அவங்களோட அனுமதியை கேட்டு வேணான்ட்டாங்க, அப்புறம் உடனே எழுச்சி நோ வீடியோன்னு போட்டேன், போடுங்க சார் அப்படின்ட்டாங்க. ஏன்னா இது வந்து அவங்க ஒரு அனுமதியோட நம்ம போடுறோம். ஏன்னா நான் நிச்சயமா இந்த இஷ்யூ வந்து தொடர்ந்துச்சுன்னா நான் போட்டிருக்க மாட்டேன். முடிய போகுது, ஒரு நிறைவுக்கு வரப்போகுது. வெகு காலத்துல இல்ல, ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம், ரொம்ப நெருங்கி வந்துட்டோம். வெகு விரைவிலே அந்த குழந்தைக்கு ஒரு மகப்பேறு கிடைக்கும். அந்த ஆண் தந்தையாகவும் இந்த பெண் தாயாகவும் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ இதுல யாருக்கு சந்தேகம் இருக்கா? இப்போ நம்ம ஒரு கால நிர்ணயத்தை பண்ணிட்டோம். 1 மணி நேரம் தான் வகுப்பு எடுத்திருக்கோம். அந்த 1 மணி நேர வகுப்புல 2 பேரோட தொழிலை சொல்லிட்டோம், 2 பேரோட குணத்தை சொல்லிட்டோம், என்ன இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ 7-11 தொடர்பு வேற இருக்கே சார். பொண்ணுக்கா? ஆமாங்க சார். ஆமா, நான் சொல்லும் போது சொல்லிக்க தாரதோஷம் இருக்குன்னு. அது புதன் தசை வந்தாதாமா, ஆனா கடந்து சமையல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஆமா ஆமா, பார்ட்னரையும் பார்த்துக்கணும். ஸோ இன்றைய ஜாதகத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு தெளிவு கிடைச்சிச்சான்னு கேட்கிறேன். இன்னைக்கு ஏதாவது கத்துக்கிட்டீங்களா புதுசா? ஆமா சார். இப்போ இந்த பொண்ணை பத்தி அந்த பையனை பத்தி எதுவும் கேட்கணும்னா கூட நம்ம சகோதரி அவங்க லைன்ல இருக்காங்க, நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சந்தேகம் சொல்லுவாங்க. ஒருத்தரா கேட்டுங்க சார். இப்ப 2ல கேது இருக்கு, அடுத்து கேது திசை வேற வரப்போகுது, சனி வேற பாக்குது, எதுவும் குடும்பத்துல பிரச்சனை? கேது புத்தி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்பத்தை நானே சொல்லிட்டேன். செவ்வாய் திருமணம் காதல் திருமணமா சார்? அவங்க லைன்ல இருக்காங்களே மேடம்? இல்ல, அரேஞ்ச் மேரேஜ். புதன் தசை நடக்குது உங்களுக்கு இப்ப? யாருக்கு? இந்த பொண்ணுக்கு. ஆமா, சனி புத்தி. ரெட்டை பிறவியா மேடம்? இல்ல சார், இல்ல, ஒரு பொண்ணுதான். வேற யாருக்கும் கேள்வி இருக்கா? சார், இன்னைக்கு ஏதாவது அனுபவம் கிடைச்சா உங்களுக்கு? சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். போன டைம் வரைக்கும் சொல்லுங்கம்மா. சார், அந்த சந்திரன் புத்தி இப்ப ஜென்மசனி நடக்குது இல்லைங்க சார், அதனால ஒரு தடை தாமதம் ஏற்படுது. யாருக்கு? சந்திரனும் வந்து பொண்ணுக்கு இப்ப சந்திர புத்தி வர்றப்பயா? ஜென்மசனி நடக்குது இல்லைங்க சார் இப்போ? ஆமா, ஜென்மசனி நடக்குது. சந்திர புத்தி எப்போ வருது? கேது திசையில சந்திர புத்தி 2027 to 28.
2027 to 28. அதாங்க சார், அதுக்குள்ள ஜென்மசனி முடிஞ்சிரும்லங்க சார். ஆமா ஆமா. ஜென்மசனி முடிஞ்சிரும். அப்ப அந்த சந்திரனை வந்து 7ஆம் இடத்தை பாக்குறதுனால அந்த தாம்பத்திய உறவு நல்லா இருக்கும். பிளஸ் அந்த குரு வந்து 9ஆம் இடத்தை, அந்த 5ஆம் இடத்தையும் பார்த்து சந்திரனையும் பாக்குறதுனால அந்த பொண்ணுக்கு அந்த கருமுட்டை அந்த வித்யா வந்து வளர்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஆமாங்க. சரி, வேற யாருக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? சார் உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்குமா சார்? பெண் ஆண் தீர்மானம் பண்றதுங்கிறது பார்த்தோம்னா குரு கெட்டு போயிருக்காரு. ஓகே சார். குரு கெட்டிருக்காரு அப்படிங்கிறப்ப வந்து குழந்தைன்னு எடுத்துட்டாவே ஆணை தான் வாரிசா எடுப்பாங்க. 2 பேரும் குரு கெட்டிருக்காங்க. ஸோ அதனால சான்சஸ் அதிகமா இருக்குது, பெண் வாரிசுக்கு அதிகமா இருக்கு. சரிங்க, வேற யாருக்கு சந்தேகம் இருக்கா? அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது மிஸ்கேரேஜ் ஆயிட்டாங்க சார்? மேடம் லைன்ல இருக்கா, கேளுங்க. இல்ல சார். இல்ல, 12ஆம் இடமும் கெட்டு போய் தான் இருக்குது இதுல. 12ஆம் இடம் சனி இருக்காரு. ஆமாம். இல்ல, தாம்பத்திய வாழ்க்கையில எந்த குறையும் இல்லை. கணவன் மனைவி நல்லா ஒற்றுமையா தான் இருக்காங்க. என்ன 2022 கல்யாணம் ஆயிருக்கு. நீங்க ஜாதகம் பார்க்குறப்ப கூர்ந்து கவனிக்கணுங்க. பாகை அடிப்படையில் பார்க்கணும். இந்த ஜாதகம் ரொம்ப ஒரு கிஃப்ட் மாதிரி. நான் உங்களுக்கு வந்து நாளை மறுநாள் பார்க்க வேண்டியது. இந்த பாகை பார்த்தோடனே அந்த பார்த்த உடனே கூப்பிட்டு சொல்லிடுவோம், முடிச்சிருவோம். நான் உடனே கூப்பிட்டுட்டேன். வேற அப்பாயின்மெண்ட்லாம் டைமை மாத்திட்டு இவங்க அப்பாயின்மெண்ட்டை முடிச்சு. சரி மேடம், உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? எதுவும் இல்ல சார். பொண்ணுதான் படிக்கணும், மேல படிக்கிறது அது இது கிடைக்குமா சார்? மேடம் சிவில் சர்வீஸ் கிடைக்கும் மேடம். 2027 சூரிய புத்தியில கிடைக்கும் மேடம். அப்படியா? இல்ல நீங்க இப்ப சனி வேற பாத்துட்டு சொன்னீங்க, செவ்வாய் இல்ல, நான் சொல்றது மிக உயரிய பொறுப்பு அப்படிங்கிறது வேறங்க. மிக உயரிய பொறுப்புனா ஐஏஎஸ்ங்க. அது மாதிரிதான் கிடைக்காது. மற்றபடி சூரியன் நல்லா தான் இருக்காரு. இந்த ஜாதத்துல வேற கிரகமும் இல்லைங்க. சிம்ம ராசி பார்த்துருக்கு. சரிங்க, வேற யாருக்கு சந்தேகம் இருக்கா? ஸோ நம்ம 1 மணி நேரம் இடைவிடாம பேசியிருக்கோம். 2 மணி நேரம் கொடுக்க வேண்டிய சங்கதிய 1 மணி நேரத்தில் கொடுத்தோம். அட்டாக் ஆஃப் த சாட்டர்ன் அண்ட் மார்ஸ் அதை பத்தி ரொம்ப விவரமா கொடுத்துருந்தோம். பொருத்தம் பாக்குறப்ப எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க. இப்ப ஒரு 4 கிரகம் இருக்குல்ல சார். இப்ப ராகு கிரகணமும் ஆயிருக்கு, அஸ்தங்கமும் ஆயிருக்குன்னா அது எப்படி சார் எடுத்துக்கிறது? அது மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட். ஆட்சியா இருந்துச்சுன்னா கொடுக்குதுன்னு இந்த ஜாதகத்தின் மூலமா எடுத்துங்க. ஓகே சார். இப்ப நான் அவரோட பையனோட ஜாதகத்துல வந்து இப்ப 4 கிரகம் இருக்கு, கிரகணமும் ஆயிருக்கு, அஸ்தங்கமும் ஆயிருக்குன்னா அப்ப வந்து ராகு தான் கொடுப்பாரா சார்? ஆமா, ராகு தான். அந்தரம் ராகு அந்தரம் அந்த மாதிரி வரப்ப கொடுக்கும். ஓகே சார். ஒரு நிமிஷம் இருங்க. உங்களோட ஜாதகத்தை 2 பேர் ஜாதகத்தை ஒண்ணா கொண்டுறோம். சார் ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்றீங்களா சார்? அதையும் யூஸ் பண்ணுவேன், இதையும் யூஸ் பண்ணுவேன். பாருங்க, சாஃப்ட்வேர் ஆன் பண்ணிட்டு போட்டோம்னா வந்துடும். வந்துருச்சு பாருங்க. 2 பேர் ஜாதகம் வச்சிருக்கீங்க பாருங்க. இங்க பாருங்க, நட்சத்திர பொருத்தம்லாம் இங்க பார்க்க வேண்டியது இல்லை. இருந்தாலும் நட்சத்திர பொருத்தம் கம்மியா இருக்கு. ஆமா சார், ஆமா சார். நான் ஃபுல்லா இது திருமண பொருத்தம் நினைச்சு ஃபுல்லா பார்த்து வச்சிருந்தேன் சார். 4 நட்சத்திர பொருத்தத்துல 4 தான் இருந்தது. சரிங்க, இப்போ இன்னைக்கு பாருங்க, இந்த செவ்வாய் வந்து பாகை அடிப்படையில் 29 பாகையில இருந்து குருவை பார்த்திருக்காரு, சனியும் பார்த்திருக்காரு, குரு வலு கொண்டிருக்காரு. இங்க பாருங்க, செவ்வாயோட 4ஆம் பார்வை குரு மேல படுது, சனியோட 10ஆம் பார்வை குரு மேல படுது. ஸோ எதிர்வரும் காலங்களிலே நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்குறப்ப பாகை அடிப்படையில் பாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. ஏன்னா கரெக்டா அந்த ராகு புத்தி ஆணுக்கு வந்துடுது, பொண்ணுக்கு சந்திர புத்தி வந்துச்சு. 2 பேருக்கு ஒன்னா வந்துடணும். வந்துட்டா குழந்தை கிடைச்சிடும். இவருக்கு வந்து அவருக்கு வராமல் போச்சுன்னா தான் சிக்கல். ஸோ ராகுல அவங்க என்ன வேணாலும் போயிடலாம். ராகு வந்து ஐவிக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுவார்.
ஐவிக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுவாரு. வெயிட் பண்ணா கூட கிடைச்சிடும், அதுவாகவே கிடைச்சிடும். சரிங்களா? சரி, இதுல வேற யாருக்கு சந்தேகம் இருக்கா? சார் அப்பனா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஐயுஏ ட்ரை பண்ணலாம் சார், அதுக்கப்புறமா தான் ஐவிஎஃப் ட்ரை பண்ணலாம் சார். சரிங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் இந்த செவ்வாய் வக்ரம் சுக்கிரன் வக்ரத்தை எப்படி சார் கனெக்ட் பண்றது? இப்போ சுக்கிரன் வக்கரமா இருக்குன்னா நம்ம சொல்லும் போது செவ்வாய் வக்கரங்கிறப்ப செவ்வாயோட காரத்துவத்தை குறைச்சிக்கணும். இப்போ செவ்வாய் வக்கரம்னா அதுக்கு மட்டும் ஒரு பலனை சொல்லணும். வக்கரம் இப்போ செவ்வாய் ஆட்சியா இருந்தாருன்னா அவரோட காரத்துவத்தை உயர்த்தி சொல்லணும். கோபம், அவர் என்ன குரு சுக்கிர பார்வையில் இருக்காரா, இப்போ சனி பார்வையில் செவ்வாய் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து கெட்ட விஷயங்களை கூட சொல்லணும். உட்கார்ந்திருக்க பாவத்தை ஆறாவதுல இருக்க செவ்வாய் கணவனோட கருத்து வேறுபாடு, சகோதர உறவு உள்ள சங்கடம், இடம் நிலம் வாங்குற விஷயத்துல சிக்கலை கொடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்லணும். வக்கர செவ்வாய் பெரிய கோபத்தை கொடுத்துட மாட்டார். சனி பார்த்துருந்தா அந்த வக்ரத்தை எப்படி இப்ப சூரியன்ல இருந்து 7, 8, 9 அது அந்த எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறீங்க அப்படிதானே? அத கேக்குறேன் சார். சரி, இப்ப பாருங்க, சூரியன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கணக்கு பண்ணுங்க. சூரியனோட பாகையும் போய் பார்க்கணுங்க. ஏதாவது பாகையை காட்டுவோம். சூரியன் 22 டிகிரில இருக்காருங்க, செவ்வாய் 8 டிகிரில இருக்காரு. அப்போ இங்க வக்ரம் அடையக்கூடிய கிரகங்கள் 5 பேர் தான். குஜாதி ஐவர்கள் சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், சனி, செவ்வாய், புதன், இவங்க தான் வக்ரம் ஆவாங்க. இந்த சுக்கிரனும் குருவும் பாருங்க, அந்த 2 பேருக்கும் எந்த விதிக்கும் கட்டுப்பட மாட்டான். சூரியன் பக்கத்திலே வக்ரம் ஆயிடுவான். 2 பேரை ஒதுக்கிடுவோம். மீச்சம் யார் இருக்கா? சனி, செவ்வாய். அதுக்கு அடுத்து யார் இருக்கா? இன்னும் ஒரே ஒரு ஆளு, குரு. இந்த 3 பேருக்கும் எப்படின்னா சூரியன் அமர்ந்த வீட்டிலிருந்து 6 கட்டம் தாண்டிடுச்சு, 5 கட்டம் தாண்டிட்டாவே 6, 7, 8ல வக்கரம் ஆவாங்க. 9ஆம் வீட்டுல குறிப்பிட்ட பாகை வர்றப்ப நிவர்த்தி ஆயிடுவாங்க. இங்கே 22 பாகைகளே சூரியன் இருக்கார். அப்போ 9ஆம் வீடுங்கிறது எப்ப? சிம்மமனை 22 பாகை தாண்டினா வக்கர நிவர்த்தி. 5 கட்டம் தாண்டி 6, 7, 8 இருக்கப்ப வக்கரம் உறுதி. குறிப்பா சூரியனோட பாகையை பார்த்துக்கணும். இது யாருக்கு? குருக்கு, செவ்வாய்க்கு, சனிக்கு 3 பேர் தான். ஆனா சூரியன் சுக்கிரன் நம்ம கணக்கு பண்ண முடியாது, பக்கத்துல வக்கரம் ஆவாங்க. சரி, சுக்கிரனையும் புதனையும் ஆமா, ஆனா வக்கரம் பக்கத்திலே ஆயிடுவாங்க. சூரியனை வச்சு கணக்கெடுக்க முடியாது, பஞ்சாங்கத்தின் துணையோடு தான் பார்க்க முடியும். சரிங்க, வேற சார் போன வியாழன் கொடுத்தீங்களா சார் ஜாதகம்? அது நாளைக்கு போடுவோம். ஓகே சார். சரிங்க, வேற யாருக்கு சந்தேகம் இருக்கா? அவ்வளோ வகுப்பு முடிஞ்சிருச்சு. வேற யாருக்கு சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இது பயனுள்ளதா இருந்துச்சா? ஒரு 1 அப் ஏறி இருக்கீங்களா, டெவலப் ஆயிருக்கீங்களான்னு கேட்கறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கு சார், நல்லா இருந்தது. டெவலப் ஆயிருக்கும் சார். சரி, வேற யாருக்கு சந்தேகம் இருக்கா? ஓகே, தொடர்ந்து நாம் நவகிரகங்கள் பேரை உச்சரித்தோம். நவகிரகங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக ஓம் என்ற மந்திரத்தை 3 முறை ஓங்கி ஒழிச்சு வகுப்பு நிறைவு பண்ணுவோம். ஸோ ஓரளவு எல்லாருமே ஒரு டெவலப்ல இருக்கீங்க. சரி, ஓகே. ஸோ 2 ஜாதகம் போடுறப்ப கான்சன்ட்ரேஷன் நிறைய தொடர்ச்சியா